அடியார் திருவடி வணக்கம். அனைத்து அடியார் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐயா திருவடி வணக்கம். சிவாய திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தினே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். இனிய தமிழ் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வார்கள் ஐயா. நீ நல்லா இல்ல. இன்னைக்கு நம்ம கந்தர் அலங்காரம் சிந்திக்கிறோம். நீங்களே விநாயகர் பாடல் பாடி ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. சிவாயனம். முருகாசரணம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்து நிலம் பிறை போதும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த மங்கள திருநாளிலே உரித்தாக்கிக் கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு 2026வது ஆண்டு பிறந்திருக்கின்றது. நாம் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த திருநாளை வரவேற்றும் வாழ்த்தியும் மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் இந்த தருணமாக இருக்கின்றது. இந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக விளங்குகின்றது. பொதுவாக இந்த மாதமே மங்கள மாதம்தான். மாதங்களில் சிறந்தது மார்கழி என்று சொல்லி இருக்கின்றார்கள். மலர்களிலே சிறந்தது மல்லிகை, மாதங்களிலே சிறந்தது மார்கழி என்று சொல்லி இருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் ஆவலோடு ஆருத்ரா தரிசனத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். மங்கள பெண்களுக்கு மங்களம் சூட்டி மகிழ்கின்ற நாள் அந்த திருவாதிரை நோன்பு நோக்கின்ற அந்த மங்கள திருநாள் அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளை, இந்த மாதம், இந்த நல்ல நாளிலே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினாலே நமக்கெல்லாம் அமைந்து நாம் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். வாரந்தோறும் சிந்தித்து வருகின்ற இந்த வேளையிலே அருணகிரிநாதர் அரும் பெரும் கருத்துக்களை, சீரிய சிந்தனைகளை இந்த கந்தர் அலங்காரத்தில் அந்த 100 பனுவல்கள் பாடல்கள் வழியாக பக்த பெருமக்களுக்கு கொடையாக தானமாக வழங்கி இருக்கின்றார்கள். அந்த திருவருளை, அந்த திருவருள் தேனை நாமெல்லாம் பருகுவதற்கும் அதை பகுத்து ஆராய்ந்து
அதை பொருள் புரிந்து கொள்வதற்கும் இந்த முருகப்பெருமானுடைய கருணையினாலே நமக்கு இந்த பெரு வாய்ப்பு அமைந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் இந்த பயணம், இந்த திருப்பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை எண்ணி எண்ணி நான் இரும்போது அடைகின்றேன், மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரேமா அம்மா அவர்கள் அமைப்பாளராக இருந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காரியம் அந்த ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி என்று சொல்லுவார்கள் நம்மளுடைய தமிழ் சான்றோர்களும் பெரியோர்களும். அந்த மாதிரி ஆரம்பித்த நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனேயே முடிந்து விடாமல் அது தொடர்ந்து அது இறுதி வரை பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்களுடைய திருக்கரங்களுக்கு அந்த பொன்னான வாய்ப்பு முருகப்பெருமான் திருக்கருணையினாலே அமைந்திருக்கின்றது என்பதையும் சொல்லி வாழ்த்துக்களாகவும் வணக்கங்களாகவும் தெரிவித்து இந்த 79, 80, 81, 82வது பாடல்களை இன்றைக்கு நமக்கு சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது என்கின்ற நற்செய்தியினை நான் உங்களுக்கு சொல்லி, அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்கள் வழியாக அநேக அற்புத கருத்துக்களை பதிவாக்கி சென்று விட்டிருக்கின்றார். இந்த தமிழ் கூறுகின்ற நல்லுலகத்திற்கும் பக்த பெருமக்களுக்கும் ஆன்மீக சிந்தனையில் ஆழம் கால் பதித்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் அருணகிரிநாதர் அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனை தேன் தமிழில திகட்டாத வகையிலே அமைந்திருப்பதை அந்த வாரம் தோறும் சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வாரத்திலே, இந்த நல்ல நாளிலே அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 4 பாடல்கள் வழியாக அவர் புலப்படுத்தி இருக்கக்கூடிய அற்புத சிந்தனைகள் சிந்திப்பதற்கும் அதை சிந்தித்து மகிழுவதற்கும் அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளுவதற்கும் ஒரு பெரும் வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை கூறி அந்த 79வது பாடலினுடைய அமைப்பையும் அதனுடைய கருத்தையும் பார்ப்பதற்கு நம்ம முற்படுவோம். 79வது பாட்டிலே பெண்களை மையமாக வைத்து அருணகிரிநாதர் பாடலை அமைத்து காட்டியிருக்கின்றார். ஒரு பெரியோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தைன்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான காரியங்களும் கருத்துக்களும் செயல்படுவதற்கு முதற் பொருளாகவும் முன்னோடியாகவும் விளங்குகின்றவர்கள் பெண்கள் தான். அவர்கள்தான் குல விளக்காக திகழ்கின்றார்கள், குடும்ப விளக்காக திகழ்கின்றார்கள், ஒளி விளக்காக திகழ்கின்றார்கள், உத்தமர்களாக திகழ்கின்றார்கள். உருப்படுகின்ற காரியங்கள் நாட்டிலே நடைபெறுவதற்கு அவர்கள் காரணகர்த்தாவாக விளங்குகின்றார்கள் என்பதை அநேக உதாரணங்கள் கொண்டு ஆவதும் பெண்ணாலே என்கின்ற அந்த வரிகள் நமக்கு காட்டுகின்றன. சான்றாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படித்து பார்க்கின்ற பொழுது ராஜராஜ சோழன் காலத்தினால் அழியாத அந்த தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்கி காட்டியிருக்கின்றார் என்பதை இன்றும் நம்ம எல்லாம் பார்த்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் தரிசித்து வியந்து போயிருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த வியப்பு மிகுந்த அந்த சாதனையை ராஜராஜன் சோழன் செய்வதற்கு பக்கத்துணையாகவும் உறுதுணையாகவும் ஊன்றுகோலாகவும் அவர்களுக்கு ஊக்க சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா, அவருடைய தமக்கையாக விளங்கிய குந்தவை தேவி என்று நம்ம சரித்திர ஆசிரியர்கள் வாயிலாக 1000 காலத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்றைக்கும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு விளங்குகின்றது என்று சொன்னால் ஒரு பெண்ணினுடைய ஆக்கப்பூர்வமான சக்தி தான். ராஜராஜனே
என்னுடைய சகோதரனே, நீ போரில் ஈடுபடுகிறாய், போர்க்களத்துக்கு போகின்றாய், நாடுகளை வெல்லுகின்றாய், அபகரிக்கின்றாய், முடிசூடா மன்னனாக திகழ்கின்றாய். ஆனால் இதுவெல்லாம் காலத்தால் அழிந்து போகும். ஆனால் காலத்தால் அழிந்து போகாத ஒன்று இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆன்மீக பக்தர்கள் போற்றி வழிபடுகின்ற வகையிலே நீ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அந்த பெண்மணி அவருக்கு அறிவுறுத்தியதன் காரணத்தினால்தான் அந்த தஞ்சை பெரிய கோயில் இன்றைக்கு உருவாகி அது ஒரு பெரிய சரித்திர புகழ் பெற்ற ஆலயமாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆக இந்த அளவுல ஆவதும் பெண்ணாலே என்பது அது வெறும் வாக்கியம் மட்டும் இல்லை, அது பொருள் பொதிந்த ஒரு கருத்தாக விளங்குகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நெல் மணியிலே எப்படி பதர்கள் இருக்கின்றவோ அதை போல அழிப்பதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய சில பதறு பெண்கள், சில கெட்ட சாவகாசம் மிகுந்த பெண்களும் இருக்கின்றார்கள். சமுதாயத்துல இதெல்லாம் விரவியும் நிரவியும் கலந்தும் இருக்கும். நீங்கள் அத நல்லத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நல்லவர்கள் பால் உங்களுடைய தொடர்பு அமைய வேண்டும். தீயவர்கள் பால் நீங்கள் உங்களுடைய பார்வையை செலுத்தக்கூடாது. சமுதாயம் என்று சொன்னால் நல்லதும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆகவே கெட்ட பெண்களுடைய சாவகாசம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக அவர் மிக அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். பெண்கள் உங்களை விளையாட்டு போக்கிலே வந்து கவருவதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்களுடைய கவர்ச்சிகரமான தோற்றத்தை உங்கள் முன்னால் காட்டுவார்கள். அவர்கள் வாயினிக்க பேசுவார்கள். உங்களை வசம் பண்ணுவதற்கும் உங்களை மயக்குவதற்கும் அவர்கள் எத்தனிப்பார்கள், முயற்சிப்பார்கள். அவர்கள் விரித்த வலையிலே காம வலையிலே நீங்கள் சிக்கிக்கொண்டு சீரழிந்து போகாதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அருணகிரிநாதர் எச்சரிக்கை வார்த்தைகளை சொல்லி, அது நீங்கள் வீழாமல் இருப்பதற்கும் நீங்கள் சோறாமல் போவதற்கும் முருகப்பெருமானுடைய கருணை உங்களுக்கு பக்கபலமாக விளங்கும் என்கின்ற அந்த மைய கருத்தை ஒட்டி 79வது பாடலை அருணகிரிநாதர் அற்புதமாக அமைத்து காட்டியிருக்கின்றார். இப்பொழுது அந்த பாடல் வரிகளை பார்ப்போம். பந்தாடு மங்கையர் செங்கையல் பார்வையில் பட்டுழலும் சிந்தாகுலம் தலை தீர்த்தருள்வாய் இசைய வேல் முருகா கொந்தார் கடம்பு புடை சூழ் திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தாயிளம் குமரா அமராவதி காவலனே என்கின்ற வகையிலே அருணகிரிநாதர் இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். பந்தாடு மங்கையர் என்று சொன்னால் அந்த விளையாட்டு குணம் போல நம்மை வந்து அண்டி அணுகி சிரித்து பேசி மயக்குகின்ற பெண்களை, காம பெண்களை இந்த இடத்திலே அருணகிரிநாதர் சுட்டி காட்டியிருக்கின்றார். பந்தாடு மங்கையர் செங்கயல் பார்வையால், அவர்களுடைய கண்கள் மீன்களுடைய கண்களை போல மிக அழகு வாய்ந்த கண்களாக இருக்கும். அந்த வசீகரம் மிக்க கண்களை காட்டி அவர்கள் சாடை மாடையாக பார்த்தும் பேசியும் உங்களை உழலச் செய்வார்கள். உங்கள் சிந்தையை கலைக்க செய்வார்கள், குலைக்க செய்வார்கள், மயக்க செய்வார்கள். ஆகவே நீங்கள் அதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், யாருடைய துணையோடு நீங்கள் அணுகினால் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய கருணையினால் தான்
இந்த மாதிரியான தீய சக்திகள் உங்களை நெருங்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும், உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை பந்தாடு மங்கையர் செங்கையல் பார்வையில் பட்டு உழலும் சிந்தாகுலம். சிந்தாகுலம் என்று சொன்னால் நம்ம வேதனையான ஒரு மனம். பெண்கள் மயக்குகின்றார்கள், முதலில் இன்பம், அப்புறம் தொடர்ந்து துன்பம் தான் வரும். அந்த மாதிரியான பெண்களுடைய வலையிலே சிக்கிக்கொண்டால் சிந்தாகுலம் தான் நமக்கு வரும். சிந்தாகுலம் என்று சொன்னால் தீராத மன வேதனை, மன அலர்ச்சியும் உணர்ச்சியும் தான் நமக்கு வரும். அத தீர்த்தருள்வாய் முருகா. நான் அந்த மாதிரி ஒரு கெட்ட சாவகாசம் எனக்கு வாழ்க்கையில இல்லாம இருக்கிறதுக்கு முருகப்பெருமானே நீதான் கருணை புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும். தீர்த்து அருள்வாய் செய்ய வேல் முருகா. சிவந்த கரங்களை உடைய வேல் முருகனே, கொந்தார் கடம்பு உடைசூழ் திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா. இன்றைக்கு திருத்தணியிலே 6 படை வீடுகளிலே ஒன்றான திருத்தணியிலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வள்ளியோடும் தெய்வானையோடும் தம்பதி சமேதராக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மலை கோயிலிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை அருணகிரிநாதர் நினையுங்கள், அவரை போற்றுங்கள். அவருடைய நினைவு ஒன்றே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்கின்ற வகையிலே கொந்தார் கடம்பு புடைசூழ என்று சொல்லுகின்றார். கொந்தார் என்று சொன்னால் அந்த கொத்தோடு கூடிய அந்த கடம்ப மலர் தான் முருகப்பெருமானுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மலர். அந்த மலர்களை சூடி மாணிக்கமாக திகழ்கின்ற அந்த குன்றுதோறும் ஆடுகின்ற அந்த குமரக் கடவுளை தொழுவோம். உடைசூழ் திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா, அமராவதி காவலனே. அமராவதி காவலனே என்று சொன்னால் தேவர் உலகத்தை காத்து அவர்களுடைய துன்பத்திலிருந்து அவர்களை மீட்பவனே, உன்னை நான் ஆராதிக்கின்றேன். எனக்கு நீ என்னுடைய சிந்தாகுலத்தை தீர்த்து அருள வேண்டும். என் சிந்தையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கவலையை தீர்த்தருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டுதல் கொடுக்கின்றார். பந்தாடு மங்கையரை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கைப்படாமல் மாய வலையிலே வீழ்ந்து விட்டாலும் நம்மை காப்பதற்கு முருகப்பெருமானுடைய கருணை வேண்டும். அவர் ஒருவர்தான் நம்முடைய மனக்கவலையை தீர்த்தருளுகின்ற ஆற்றல் பெற்றவர் என்கின்ற ஒரு செய்தியை 79வது பாடல் அடுத்தது 80வது பாடலில் நாம் பார்ப்போம். 80வது பாடலிலே அருணகிரிநாதர் அவர்கள் சொல்லுகின்ற சிறப்பான செய்தி என்னவென்றால், கூற்றுவன் அன்றாடம் நம்மை காவு கொள்ளுவதற்காக காத்து கொண்டே இருக்கின்றார். ஊற்றுவன் அப்படின்னு சொன்னோம்னா அவன் யமதர்மராசன். யமதர்மராசன் எந்த வடிவில் வருவான், எப்பொழுது வருவான், நம்முடைய உயிரை காவு கொண்டு சொல்லுவான் என்று யாருக்குமே தெரியாது. நாளைக்கு நடக்க போகின்றவர யாராலையும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதனால்தான் நித்தைய கண்டம் என்று சொல்லுது. நித்தைய கண்டம் அப்படின்னு சொன்னா அன்றாடம் நம்ம காலையில கண் விழித்து நம்முடைய நாளை தொடங்கி நாம் பணிகளை அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவைகள் எல்லாம் செவ்வனே நிறைவேறுகின்றன, சீராக நடைபெறுகின்றன. அந்த நாள் நல்ல விதமாக மகிழ்ச்சிகரமாக நமக்கு முற்று பெறுகின்றது என்று சொன்னால்
அது இறைவன் நமக்கு கொடுத்த வரத்தினால் தான் நமக்கு அவ்வளவு சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு நாளையும் நாம் கொண்டாடுகின்ற நாளாக இன்றைக்கு 2026 முதல் நாள் திருநாள் என்று கொண்டாட்ட நாள் என்று நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றதை போல அன்றாடம் ஒரு திருவிழா நாள் போல் நாம் கொண்டாடுவதற்கு வாய்ப்பும் வசதியும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பது முருகப்பெருமானுடைய கருணைதான். ஆனா அந்த கூற்றுவன் எப்ப வருவான்னு யாருக்கும் தெரியாது. அன்றாடம் தான் எந்த ரூபத்துல வருவான்னு, நம்ம வீட்டை விட்டு வெளியே போனால் நாளும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு பாடல் திரைப்படத்திலே வருகின்றது. நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம்னா நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் எந்த விதமான ஆபத்து நமக்கு சம்பவிக்க போகின்றது என்பதை யாருமே, அது இந்த கலிகாலத்துல, இந்த கூட்ட நெரிசல் காலத்துல, டிராபிக் எங்க வேண்டுமென்றாலும் ஜாம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சென்னை போன்ற பெருநகரங்கள்ல செய்தித்தாள்கள்ல நம்ம அன்றாடம் பார்க்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அங்கு ஆக்சிடென்ட், இங்கு வண்டிகள் மோதல், இங்கு மரணம் சம்பவித்திருக்கின்றது, 17 பேர்கள் இறந்து விட்டார்கள். இப்படியெல்லாம் பல செய்திகளை நம்ம அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் கூற்றுவன். அதைத்தான் அருணகிரிநாதர் மையப்படுத்தி 80வது பாடலிலே சொல்லி இருக்கின்றார். கூற்றுவன் எந்த நேரத்திலும் வருவான். அந்த வரக்கூடிய கூற்றுவனை நம்ம இன்றைக்கு அன்றாடம் நம்ம மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம், முதல் காரணமாக விளங்குவது, அது ஆணித்தரமாக நம்ம எல்லாம் நம்பக்கூடிய செய்தி, முருகப்பெருமான் முன் வந்து நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நம்ம அற்புதமாக, அருமையாக, மகிழ்ச்சியாக அன்றாட வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை அருணகிரிநாதர் புலப்படுத்துகின்ற வகையிலே கூற்றுவன் வருவான், நம்முடைய உயிரை காவு கொள்ளுவதற்காக முயற்சிப்பான். அது அன்றாடம் நடைபெறும், என்றும் நடைபெறும், எப்பொழுதும் நடைபெறும். ஆனால் முருகப்பெருமானுடைய திருவருளினாலே நாம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக வரம் பெற்றிருக்கின்றோம், வாழ்த்து பெற்றிருக்கின்றோம் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை இந்த நல்ல நாளிலே நாம் எல்லாம் சிந்திப்பதற்கு வாய்ப்பு அமைந்திருக்கக்கூடிய வகையிலே அருணகிரிநாதர் அந்த 80வது பாடலை அமைத்து காட்டியிருக்கின்றார். அந்த பாடலை பார்ப்போம். மோகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் வந்தாலன் முன்னே, தோகை புறவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்த முத்தி, தியாக பொறுப்பை திரிராந்தகனை திரியம்பகனை, பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனே என்று முருகப்பெருமானை மிகச் சிறப்பாக கொண்டாடி கூத்தாடுகின்ற அந்த அமைப்பை நாம் இந்த பாடல் வழியாக பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை வார்த்தைகளால் அலங்கரித்து ஆராதனை செய்யக்கூடிய அழகின் சிறப்பை, அழகின் சிரிப்பை இந்த பாடல் வழியாக நம்ம காணப்போகின்றோம். முதல் கருத்தாக மோகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் அப்படின்னு சொல்லுகின்றான். கூற்றன் எப்படி வருகின்றான்னா, அவன் தன்னுடைய வாளோடும் தன்னுடைய ஆயுதங்களோடும் கோபாவேசத்தோடும் மீசையை முறுக்கி கொண்டு கோபத்தை தனலாக உமிழ்ந்து கொண்டு அவன் வருகின்ற பொழுது மோகத்தையே முட்டு விடுகின்ற அளவிற்கு உயரமாக இருக்கின்றான். மோகத்தையே என்று சொன்னால் விண்ணை தொடுகின்ற அளவிற்கு அவன் உயர்ந்து நிற்கக்கூடிய அவ்வளவு பெரிய உருவம் என்று காட்டுவதற்காகத்தான் மோகத்தை முட்டி வருகின்ற கூற்றன். அவன் சாதாரண கூற்றன் இல்லை, அவன் நெடும் கூற்றன். அவன் வருவான். மோகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே, அவன் வந்தால்
அதுக்கு எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை அப்படின்னு சொன்னா, அன்றாடம் என்றைக்கு எனக்கு சாவு வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு, நான் அவன் வந்தால் என்ன என்று கேட்கக்கூடிய எக்காலம் எனக்கு பெருமை, எனக்கு தைரியம் வந்திருக்கின்றது என்று சொன்னால், முருகப்பெருமான் தோகையை விரித்து பறக்கின்ற அந்த மயிலை வாகனமாக கொண்டு அவன் என் முன் வருவான் என்று சொல்லி இருக்கின்றார். நம்ம ஏற்கனவே 26வது பாடலிலே, கந்தர் அலங்கார பாடலிலே அருணகிரிநாதர் சொல்லி இருக்கின்றார், நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் என்று அவர் பதிவு செய்து நமக்கு நம்முடைய நெஞ்சிலே ஒட்டி அது விளம்பரமாக செய்திருக்கின்றார். உனக்கு என்றென்றைக்கெல்லாம் துன்பம் வருகின்றதோ அன்றன்றைக்கெல்லாம் முருகப்பெருமான் நீலச்சிகண்டியில் வருவான். அவன் எந்த நேரத்திலும் வருவான். அவன் கோலக்குரத்தியுடன் வருவான். நீ கூப்பிட்ட குரலுக்கு வருவான். உன்னுடைய குறைகளை தீர்ப்பான் என்று அவர் ஏற்கனவே 26வது பாடலிலே சொன்ன மாதிரித்தான் இந்த 80வது பாடலிலும் சொல்லு இருக்கின்றார். தோகை புறவியில் தோன்றி, தோகை மிகுந்த அந்த மயிலை வாகனமாக கொண்டு அவர் பறந்தோடி வருவார், அவர் விரைந்தோடி வருவார், உன்னை காப்பாற்றுவார். உனக்கு அந்தகனை பற்றி கவலை இல்லை. அவனுடைய யமன் தர்மராஜாவனுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் உனக்கு பயம் கிடையாது என்ற ஒரு அருமையான செய்தியை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே காட்டியிருக்கின்றார். மாகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்றி நிற்பாய் என்கின்ற அந்த கருத்தை புலப்படுத்தி பின்வருகின்ற அந்த பாடலிலே முருகப்பெருமான அப்படியே தூக்கி நிறுத்தி அலங்காரப்படுத்தி நம்ம எல்லாம் உள்ளமெல்லாம் குளிர்கின்ற வகையிலே அருணகிரிநாதர் செய்திருக்கின்றார். சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை, சுத்தமான பரிசுத்தமான முக்தி அப்படிங்கிறது பரிசுத்தமானது. அது எல்லாத்துக்கும் அமையாது. பிறந்து இறக்கக்கூடிய ஒரு பாவிகளாக அநேகம் பேர்கள் நம்ம எல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த இரவாத பேரு முருகப்பெருமான் ஒருவர் தான் கொடுக்க முடியும். அது எப்படிப்பட்ட பேரு என்று சொன்னால், சுத்த முத்தி தியாக பொறுப்பு என்று ரொம்ப அலங்காரத்தோடு அந்த முத்தி திருவருளை பற்றி இந்த இடத்துல சொல்லி இருக்கின்றார். முக்தி திருவருளை கொடுக்கின்ற முருகப்பெருமான் அவன் திரிராந்தகன் என்று சொன்னால் அந்த திரிபுரங்களையே அசுரர்களுடைய கோட்டைகளாக விளங்குகின்ற அந்த 3 கோட்டைகளையும் அவன் அழித்தவன், ஒழித்தவன், எரித்தவன். திரிராந்தகன் அவன். அம்பகன் என்று சொன்னால் முக்கண்ணை பெற்றவன் அவன். முக்கண்ணப்பராக விளங்குகின்றார் சிவபெருமான். முக்கண்ணப்பர் திரியம்பகனை இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த சிவபெருமான் நித்தமுத்தி தியாக பொறுப்பை திரிராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைத்திருக்க, இடப்பாகத்துல கொண்டிருக்கக்கூடிய உமையம்மை. யாரு? பரமகல்யாணி. அவள் நித்திய கல்யாணி ரூபத்திலே இருக்கக்கூடிய, மங்கள காட்சியை கொடுத்திருக்கக்கூடிய, பெண்களுக்கெல்லாம் மாங்கல்ய பாக்கியம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய, அளிக்கும் ஆற்றல் பெற்ற அந்த உமை அம்மையை இடது பாகத்திலே வைத்திருக்கின்ற சிவபெருமான். அந்த சிவபெருமான் உமையம்மையுடைய பாலகன் தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய திருக்கருணை இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு
எந்த விதமான ஆபத்து வந்தாலும் என்னை தீண்டாது, என் பக்கத்தில் வர முடியாது, எனக்கு பயம் இல்லை, யமன் வரமாட்டான் என்கின்ற அந்த ஒரு அரிய கருத்தை இந்த பாடல் வழியாக மோகத்தை முட்டி வரும் நெடும் கூற்று என்கின்ற அந்த வரிகள் மிக அற்புதமான வரிகளாக இருக்கின்றன. அதெல்லாம் போகிற போக்குல நம்ம எல்லாம் பாடல்களை பாராயணம் செய்கின்ற காலத்திலே நம்ம பாட்டுல படிச்சுட்டே போயிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அந்த மோகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் அவனுடைய ஆற்றல், இதையெல்லாம் நம்ம புரிந்தும் அறிந்தும் படிக்கின்ற பொழுது அந்த யம தர்மராசவனுடைய தோற்றத்தை அருணகிரிநாதர் எப்படி வர்ணித்து காட்டியிருக்கின்றார் என்கின்ற அற்புதத்தை, அந்த வார்த்தைகள் விளையாடுகின்ற அந்த ஜாலத்தை, அந்த வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய வீரியத்தையும் சக்தியையும் நம்ம உணரக்கூடிய அந்த தருணம் இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி, சிவபெருமானை நித்தமுத்தி யாக பொறுப்பை திரிராம்பகனை திரியம்பகனை பாகத்தில் வைத்திருக்கலாம். யாருன்னா பரமகல்யாணி. பரமகல்யாணி என்கின்ற வார்த்தை ரொம்ப அற்புதம். நித்திய கல்யாணி, அந்த மங்கள ரூபமாக இருக்கின்றவள், கல்யாண கோலத்திலே இருக்கக்கூடிய அந்த உமையம்மை. இப்படிப்பட்ட சீரும் சிறப்பும் மிக்க பெற்றோர்களுக்கு பாலகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான், அவனுடைய கருணை, இப்படிப்பட்டவனுடைய கருணை என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்கின்றதாக அருணகிரிநாதர் இந்த அருமையான சிந்தனையை நமக்கெல்லாம் பெறுவதற்கு பாக்கியம் அளித்திருக்கின்றார் என்கின்ற செய்தியை சொல்லி, இன்றைய 3வது பாடலாக 81வது பாடலை எடுத்துக்கொள்ளுகின்றேன். இந்த 81வது பாடலிலும் அருணகிரிநாதர் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், முருகப்பெருமானுடைய போர் வாழ், அவர் வாழ் கையிலும் வைத்திருக்கின்றார், அவர் உடையிலும் தாங்கி இருக்கின்றார். எதற்காக அவர் வாழ் தாங்கி வேலவனாக நிற்கின்றார், வேல் தாங்கி வேலவனாக நிற்கின்றார் என்று சொன்னால், உலகில் நிகழுகின்ற அந்த தீமைகளை எல்லாம் ஒழிப்பதற்கும் அழிப்பதற்கும் கங்கணம் கட்டி கொண்டு அவர் போர் வீரனாக காட்சியளிக்கின்றார் என்கின்ற இந்த செய்திய, இந்த உடைவாளை பற்றியும் அவர் இடைவாளை பற்றியும் அவர் கையில் தாங்கி இருக்கக்கூடிய வேலும் என்னுடைய சிந்தனையில 24 மணி நேரமும் என்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் அந்த சிந்தனை மாறாமல் மறையாமல் நிலையாக நிலை பெற்றிருக்கின்ற காரணத்தினால்தான் நான் இந்த வையத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஞான சம்பந்த பெருமான் சொன்னதை போல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கின்ற அந்த சிந்தனை கருத்தாக மிளிர்ந்து வாழ்வாக என்னுடைய வாழ்க்கையிலே மலர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், பக்கத்தில் தோன்றுகின்ற அந்த தீமைகளை எல்லாம், அன்றாடம் வருகின்ற இன்னல்களை எல்லாம், துன்பங்களை எல்லாம் உடைவாள் கொண்டும் கைவேல் கொண்டும் முருகப்பெருமான் அழித்து கொண்டிருக்கின்றான், ஒழித்து கொண்டிருக்கின்றான். அந்த வேலும் அந்த வாளும் என்னுடைய சிந்தையிலிருந்து நீங்காமல் என்னுடைய மனத்திலே திரையாக, என் மனத்திரையிலே அது பதிவாகி இருக்கின்றது என்ற ஒரு அரும் கருத்தை இந்த பாடல் வழியாக நமக்கு புலப்படுத்தி இருக்கின்றார். அதற்கு மேல் அவர் காட்டியிருக்கக்கூடிய, முருகப்பெருமானுக்கு காட்டியிருக்கக்கூடிய அணிகலன்கள், பெருமைகள், ரொம்ப சிறப்பான பெருமை எல்லாம் சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் நம்ம இந்த பாடல்ல நம்ம பார்க்க போறோம். தாரா தாரா கணமெனும் தாய்மார் அறுவர் தருமுலை பால், ஆராதுமை முலை பாலுண்ட பாலன் அறையில் கட்டும்
சீராவும் கையில் சிறுவாளும் வேலுமென் சிந்தையவே வாராது அகல் அந்த காவந்து போதுயிர் வாங்குவனே என்று அருணகிரிநாதர் இந்த அற்புதமான ஒரு பாடலை நமக்கு அருளி காட்டி இருக்கின்றார். இந்த பாடலினுடைய முதல் பகுதியிலேயே முருகப்பெருமானுடைய பெருமையை அருணகிரிநாதர் ஆராதனையோடு அற்புதமாக காட்டியிருக்கிறார். எப்படிப்பட்ட முருகப்பெருமான்? சரவண பொய்கையிலே 6 முகங்களோடும் 6 குழந்தைகளாகவும் வீற்றிருக்கின்றார். அந்த 6 குழந்தைகளையும் அள்ளி எடுத்து சீராட்டி தாலாட்டி பாலூட்டி மகிழுகின்றார்கள் கார்த்திகை பெண்கள். தாராகணம் என்று சொன்னால் விண்ணிலே முளைத்திருக்கக்கூடிய அந்த விண்மீன்களான கார்த்திகை பெண்கள் என்று பொருள்படுகின்றது. தாராகணம் என்னும் தாய்மார்கள், அவர்கள் 6 தாய்மார்கள், 6 முகங்கள் கொண்ட அந்த 6 முக குழந்தைகளை அவர்கள் சீராட்டி தாலாட்டி பாலூட்டி வளர்த்து வருகின்றார்கள். முருகப்பெருமானுக்கு அந்த அவர்கள் கொடுக்கின்ற ஆராதனையும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த பாலும் அந்த உணவும் அதற்கு அவர் திருப்தி அடையாமல் அது போதாது என்று அழுது தாய் தாராகணமெனும் தாய்மார் அறுவர் தரு முலைப்பால் ஆறாது, அது போதாது என்று உமையம்மையினுடைய பாலை குடித்த பாலகன் அவர். தன்னுடைய சொந்த தாயான உமையம்மையினுடைய அந்த பாலையும் அருந்திய பாலகன் முருகப்பெருமான் என்று அருணகிரிநாதர் பாலகனாக விளங்கக்கூடிய பாலமுருகனை இந்த பாடல் வழியாக நமக்கு பதிப்பித்து காட்டியிருக்கின்றார். அந்த நம்முடைய நெஞ்சத்திலே என்றைக்கும் அவை புதுமையாக இருக்கின்ற வகையிலே அதை புதுப்பித்தும் காட்டியிருக்கின்றார் என்று நாம் அறிகிறோம். தாராகணம் என்னும் தாய்மாரருவர் தருமுலைப்பால் ஆறாது உமை முலை பாலுண்ட பாலகன். அதுதான் முருகப்பெருமான். அவர் என்ன செய்கின்றார்? என்ன சாதனை நமக்கு விளக்கின்றார்? அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையில், என்னுடைய நெஞ்சத்திரையிலே என்றைக்கும் நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த தடயங்கள் என்ன என்று சொன்னால், முருகப்பெருமானுக்கு பாதுகாப்பு ஆயுதங்களாக விளங்கக்கூடிய அந்த உடைவாளும் அந்த சிறுவாளும் அவர் தாங்கி இருக்கக்கூடிய வேலும் அது அவருக்கு மட்டும் அணிகள் படைக்கலம் இல்லை, அது எனக்கும் படைக்கலமாக வந்து இருக்கின்றது. எனக்கு வருகின்ற தீமைகள், எனக்கு வருகின்ற துன்பங்கள், எனக்கு வருகின்ற துயரங்கள், இவைகளை எல்லாம் போக்குவதற்கு முருகப்பெருமானுடைய சீராவும் சிறுவாளும் வேலும் என்னுடைய சிந்தையில் நீங்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே வாராது, அடிச்சு ஆணி தரமாக அவர் சொல்லுகின்றார் அருணகிரிநாதர். கண்டிப்பா வராதையா, எனக்கு துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் கேரண்டியாக அடித்து சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் வாராது. அகல், அகல் என்று சொன்னால் துன்பம், துன்பம் வாராது. அந்தகா, அந்தகா என்று சொன்னால் யமதர்மராசன். யமதர்மராசன் என்னை வந்து காவு கொள்ளுவதற்காகவும் உயிரை வாங்குவதற்காகவும் அது வருகின்ற பொழுது அந்த துயரை நீக்குவதற்கு முருகப்பெருமானுடைய கருணை எனக்கு முன் நிற்கும் என்பதை நான் கேரண்டியாக சொல்லுகிற அளவிற்கு நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய உடைவாளும் முருகப்பெருமானுடைய வேலும் அவருடைய இடைவாளும்
என்னுடைய சிந்தனையில் நீங்காது நிலை பெற்று இருக்கின்றது. அது என்னுடைய இறக்கும் தருவாய் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சிந்தனை எனக்கு மறக்காது. என்னுடைய பெற்றோர்கள் பெரியோர்கள் செய்த புண்ணியத்தினாலே முருகப்பெருமானுடைய சிந்தை என்னுடைய உள்ளத்திலே தோன்றுவதற்கு அது காரணமாக அமைந்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை நான் இந்த பிறவியிலே பெற்றிருக்கின்றேன். இது பிறர்க்கரிய பேரு எனக்கு அமைந்திருக்கின்றது. இந்த பேற்றை நான் நழுவ விட மாட்டேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உடைவாளையும் இடைவாளையும் அந்த வேலையும் முருகன் தாங்கி இருக்கக்கூடிய வேலையும் என்னுடைய சிந்தையிலே நிறுத்தி எனக்கு இடர் வருகின்ற பொழுதெல்லாம் அவர் தீர்த்து வைப்பார் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கின்ற காரணத்தினாலே எந்த இடர் வந்தால், வாழ்க்கை இடர் வந்தால் என்ன, அவன் அந்தகன் வந்து என்னை கூப்பிடுகின்ற அந்த இடர் வந்தால் என்ன, எந்த இடருக்கும் நான் பயப்பட மாட்டேன். நானு நெஞ்சை நிமித்தி நிற்பதற்கு எனக்கு துணையாக இருப்பவர் ஒரே ஒருவர் முருகப்பெருமான். அவருடைய போர்க்கலங்கள், அவருடைய படைக்கலன்கள் எனக்கு படைக்கலன்களாக அமைந்து என் துன்பத்தை போக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கையாக இருக்கின்றது என்று அருமையாக அருணகிரிநாதர் இந்த பாடலிலே பதிவு செய்து காட்டியிருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியை உங்களுக்கு புலப்படுத்துவதிலே நான் பெருமை அடைந்து இறுதியான அந்த 82வது பாடலிலே அருணகிரிநாதர் சொல்லுகின்ற அந்த கருத்து என்னவென்று சொன்னால், கடம்ப மலர் சிவபெருமானுக்கு உகந்த மலர் கொன்றை மலர். அவர் கொன்றை மலரால் அலங்கரிக்கப்பட்டு அவர் மனம் திகழ அவர் மாணிக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமான் குறிஞ்சி கடவுள். மலையும் மலையை சார்ந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் முருகப்பெருமான். ஆகவே அந்த மலை சார்ந்த பகுதிகளிலே விளைகின்ற அந்த பூ, அந்த மலர் கடம்ப மலராக இருக்கின்றது. அந்த கடம்ப மலர் சூடி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த கடம்ப மலரை நான் என்றைக்கும், அந்த மலர் என்பது அந்த அப்பர் பெருமானே சொல்லி இருக்கின்றார். என்ன சொல்லி இருக்கின்றார் என்றால், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் என்று இறைவனை நினைக்கின்ற பொழுது அப்பர் பெருமான் பாடுகின்ற பாடல் இந்த பாடல் தான். இறைவனை நினைப்பதற்கு என்ன வேண்டும்? சலம் வேண்டும். அடுத்தது என்ன வேண்டும் என்று சொன்னால் பூ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த பூ என்பது மிக முக்கியமான ஒரு நறுமணம் மிகுந்த அந்த பூவை நாம் சூடுகின்ற பொழுது அந்த நறுமணத்துல இதெல்லாம் இறைவன் செய்திருக்கக்கூடிய அற்புதங்கள். இதையெல்லாம் நம்ம வார்த்தைகளால் நம்ம விவரிக்க முடியுமா? மல்லிகை கொடியிலே பூக்கின்றது, அந்த மல்லிகை இதழை விரிக்கின்றது, இதழை விரிக்கின்ற பொழுது அதிலிருந்து மனம், சுகந்த மனம் வெளியே வருகின்றது. அந்த மனத்தை கொடுத்தவர் யார்? நம்ம எல்லாம் முகத்துக்கு நம்ம செண்டு பூசிக்கிற மாதிரி, வாசனை திரவியங்களை பூசிக்கிற மாதிரி அந்த மலருக்கு யாராவது அந்த மனத்தை கொண்டு வந்து பூசினாங்களா? அதனால அந்த மனம் வருதா என்று சொன்னால் அது இறைவன் கொடுத்த வரம் அல்லவா? அந்த கடம்ப மலரிலே இருக்கக்கூடிய அந்த நறுமணம், அந்த வாசனை, அந்த வீரியம், அந்த புன்னகை, அது என்னுடைய நெஞ்சிலே இருக்கின்ற வரையிலும் அந்த மலரோடு நான் போகின்ற பொழுதுதான் இறைவனோடு ஐக்கியமாக கூடிய அந்த பாக்கியம், அந்த நிலை நம்மளுக்கு வருது. அதனால்தான் வெறுந்தைய நம்ம வீசிட்டு ஆலயத்திற்கெல்லாம் இறைவனை பார்க்க போகக்கூடாது, மலரோடு போக வேண்டும் என்கின்ற ஐதீகம் இருப்பதை இந்த பாடலிலே அருணகிரிநாதர் சொல்லி இருக்கின்றார். என்னுடைய நெஞ்சம் நெகிழ வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகப்பெருமானுடைய கடம்ப மலர் என்னுடைய சிந்தனையிலே இருக்கின்றது என்கின்ற அந்த அற்புதமான கருத்தை அடக்கிய பாடலாக
82வது பாடல் அமைந்திருக்கின்றது. அந்த பாடல் வரிகளை பார்ப்போம். தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளினைக்கே புகட்டி பணிய பணித்தருளாய் புண்டரீகன் நண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திர லோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே என்று முருகப்பெருமானுடைய ஆற்றலையும் முருகப்பெருமானுடைய வீரத்தையும் இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் அந்த பாடலினுடைய 2வது பகுதியிலே நமக்கு காட்டியிருக்கின்றார். அந்த ஒவ்வொரு செய்தியாக இப்பொழுது நம்ம பார்ப்போம். தகட்டில் சிவந்த கடம்பம், கடம்ப மலர், அது சிவந்த மலர், இதழ் விரிந்த மலர். தகட்டில் அப்படின்னு சொன்னா இதழ், அந்த இதழ் அப்படியே விரிந்து இருக்கக்கூடியது. மூடிய மலர் நமக்கு மனம் தராது. மலர் விரிந்திருக்கின்ற பொழுதுதான் அந்த மனம் பரப்பும், மனம் தரும். இந்த மலர் எப்படி இருக்கிறதுன்னா தகட்டில், இந்த இதழ் ஓப்பன் ஆகி திறந்து மலர்ந்து விரிந்து தகட்டில் சிவந்த சிவப்பு நிறமான கடம்ப மலர் ஒன்று. 2வது என்னுடைய நெஞ்சம், அந்த கடம்ப மலரும் என்னுடைய நெஞ்சும் தாழ் இணைக்கே புகட்டி பணிய பணித்த அருளாய். இது வேண்டுகோள். அருணகிரிநாதர் பெருமான் வேண்டுகின்ற அந்த வேண்டுகோள் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை பணிய வேண்டும். இறைவனுடைய அந்த மலரை கொண்டு ஆராதனை செய்து நெஞ்சை அதில், என்னுடைய நெஞ்சை அதில் இணைத்து முருகப்பெருமானுடைய தாளிலே சமர்ப்பித்து அவரை நான் பணிய வேண்டும். அந்த பணிவதற்கு, வணங்குவதற்கு, வாழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பு அமைய வேண்டும் இறைவா என்பதுதான் இந்த பாடலினுடைய மைய கருத்து, வேண்டுகோளாக இருக்கின்றது. தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாழ் இணைக்கே, தாழ் இணைக்கே என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய தாள்களுக்கு புகட்டி, அத புகட்டி என்று சொன்னால் போதுவித்து, இந்த மலர் மூலமாகத்தான் நாம் இறைவனுடைய அனுகிரகத்தை பெற முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார் அருணகிரிநாதர். தகட்டில் சிவந்த கடம்பையும், அப்புறம்தான் நெஞ்சு. அந்த நெஞ்சு இறைவனுடைய மலர் பாதத்துல இணைய வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மலரோடு நீ செல்ல வேண்டும் என்கின்ற காட்சி. தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளிணைக்கே புகட்டி பணிய பணித்து அருளாய் என்று சொல்லி அந்த பாடலினுடைய 2வது பகுதியாக முருகப்பெருமானுடைய ஆற்றலை காட்டியிருக்கின்றார். புண்டரீகன் அண்டம். அண்டம் அப்படின்னு சொன்னோம்னா ஆகாயம், ஆகாயம் அப்படின்னு சொன்னா விண்வெளி, நம்ம இருக்கிறது மண்வெளி. அந்த தேவர்கள் எல்லாம் முறைகின்ற இடம் விண்வெளி. அது எப்படிப்பட்ட விண்வெளி அப்படின்னு சொன்னா புண்டரீகன். புண்டரீகன் அப்படின்னு சொன்னா தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடியவள். தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடியவள் யார் என்றால் சரஸ்வதி. அந்த சரஸ்வதியினுடைய நாயகன் பிரம்மா. புண்டரீகன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அந்த பிரம்மாவை குறிக்கின்றது. அந்த தாமரை மலர் யாருடைய மலர் அப்படின்னு சொன்னா சரஸ்வதி தேவியினுடைய மலர். சரஸ்வதி தேவியினுடைய மணாளன் பிரம்மனாக விளங்குகின்றதால் அவன் புண்டரீகன் என்கின்ற அந்த வர்ணனைக்கு அவன் கட்டுப்பட்டவனாக இருக்கின்றான். புண்டரீகன் அண்டம்.
புண்டரீகன் வாழுகின்ற அந்த அண்ட பகுதி. அத போய் முற்றாயா இவன் இந்த அசுரன். அசுரன் எப்படி அந்த முகட்டை போய் பிளந்து வளர்ந்து இந்திர லோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே என்று. நிட்டூர சூர என்று சொன்னாலும் தான் அந்த சூரனை குறிக்குது. அந்த சூரனை அழிக்கக்கூடியவர் யாரு? பயங்கரன், முருகப்பெருமான். முருகப்பெருமான் எப்படி போர் கோலம் கொண்டு போறாருங்கிறது தான் இந்த செய்தி. எப்படி போறாரு? புண்டரீக நண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திர லோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருதிட்ட. பகட்டில் பொருதிட்ட அப்படின்னு சொன்ன என்ன? ஆண் யானை, அது போர் யானை. அந்த போருக்கு செல்லுகின்ற யானையை போல புறப்பட்டு ஆவேசமாக கிளம்புகின்ற அந்த முருகப்பெருமான் என்று பொருள்படுகின்றது. ஆகவே இதனுடைய கருத்தை நம்ம அன்பர்களாகிய நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திர லோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே என்று. பயங்கரனே என்று சொன்னால் பயங்கரமான கோலத்தை கொண்ட முருகப்பெருமான். அவன் எதற்காக பயங்கரமான கோலத்தை எடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் நிட்டூர சூரனை அழிப்பதற்காக அவன் பயங்கரமான கோலம். என்ன பயங்கரமான கோலம் என்று சொன்னால் புண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திர லோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருந்திட்ட என்று நம்ம அருணகிரிநாதர் ரொம்ப கடினமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, அது கடினமான அந்த போர்க்கோலத்திலே இருக்கின்றவன் என்று முருகப்பெருமான் என்று சொல்லி, அந்த கடின குணம் மிகுந்த அந்த சூரனை அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கின்றான் என்பதை எல்லாம் காட்டுவதற்காக இந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு விளையாடி இருக்கின்றார் அருணகிரிநாதர் என்பதை இந்த பாடலிலே பார்க்கின்றோம். மீண்டும் மீண்டும் அந்த பாடல் வரிகளை நம்ம பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் பாடுவதற்கும் நம்முடைய மனம் அலைபாய்கின்றது. புண்டரீகன் அண்டமுகட்டை பிளந்து, அண்டம் அது முருகப்பெருமான் எப்படி இருக்கிறார்னா அந்த முகட்டையே பிளக்கிற அளவுக்கு அவர் போர்க்கோலம் கொண்டு நிற்கிறாராம். பிளந்து வளர்ந்து இந்திர லோகத்தையே முற்ற அளவுக்கு உயர்ந்து நின்று அந்த வெட்டி பகட்டில் பொருதிட்ட ஆண் யானை. அது போர்க்கோலம் கொண்டு எப்படி ஆவேசமாக புறப்பட்டு போகிறதோ அதுதான் பகட்டில் பொருதிட்ட என்கின்ற வார்த்தைக்கு பொருளாக அமைகின்றது. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நிட்டூர சூரனுக்கு அவன் பயங்கரனாக விளங்குகின்ற முருகப்பெருமான் விளங்குகின்றான். அத்தகைய முருகப்பெருமானை உன்னுடைய நெஞ்சிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீ மலரோடு முருகப்பெருமானை அணுகினால் முருகப்பெருமானுடைய நெஞ்சத்திரையிலே நீ நிலை பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவாய். அந்த வாய்ப்பை நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரியான சீரிய சிந்தனைகளை எல்லாம் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் பாடுவதற்கும் அனுபவிப்பதற்கும் ஆனந்தம் கொள்ளுவதற்கும் நமக்கெல்லாம் பெருவாய்ப்பு முருகப்பெருமானுடைய கருணையினால் தான் அமைந்திருக்கின்றது என்பதை அனுபவத்தின் வாயிலாக நம்மளுக்கெல்லாம் சகலர்களாக விளங்கக்கூடியவர்கள் நமக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ புண்ணியம் செய்திருக்கின்ற காரணத்தினாலே நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது என்கின்ற செய்தியை இந்த நல்ல நாளிலே, இந்த மங்களகரமான இந்த முதல் நாளிலே, ஜனவரி 2026 அந்த வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய அந்த நாள், இந்த மங்கள நாளிலே உங்களை எல்லாம் மானசீகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, நேரிலே சந்திக்க முடியாவிட்டாலும் அந்த இணையதளத்திலே மானசீகமாக சந்தித்து அதற்கெல்லாம் வாய்ப்பு அமைந்திருக்கின்றது, வாய்ப்பு கூடியிருக்கின்றது.
அவர்கள் கூட்டி தந்திருக்கின்றார்கள் பிரேமா அம்மா அவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் நினைத்தும் நன்றி பாராட்டியும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த நல்ல நாள் போல இனி வருகின்ற நாட்கள் நமக்கு நல்ல நாட்களாக விளங்க வேண்டும். அதற்கு பெருமான் கண்டிப்பாக துணை இருப்பார். பெருமானுடைய சிந்தை நம்முடைய சீரிய நெஞ்சத்திலே பதிவாகி இருக்கின்ற காரணத்தினாலே வருகின்ற துன்பங்கள் எல்லாம் தூசாக மாறிவிடும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்கின்ற அந்த வாழ்த்து செய்தியையும் பக்த பெருமக்களாகிய ஆன்மீக பெருமக்களாகிய உங்களுக்கு பதிவு செய்து இந்த செய்தி உலகெங்கும் பரவ வேண்டும், உலக மக்கள் யாவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தையும் புலப்படுத்தி என்னுடைய உரையை இன்றைத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என்றும் உங்களுக்கு உரித்தாக வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றிங்கய்யா. அருமையான அந்த 4 பாடலுக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. அவர் கேக்குறாரு, பெருமான்கிட்ட கேக்குறாரு, முருகா என்னுடைய குறையெல்லாம் தீர்த்து வைப்பா அப்படின்னு கேக்குறாரு. நீ என்னுடைய விண்ணப்பத்தெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளணும். நான் மனக்கவலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா பாவில் விழுந்த மலை அதுல விழுந்து அந்த மாதிரி ஒரு மீள முடியாம சிந்திச்சுட்டு இருக்கேன், தவிச்சிட்டு இருக்கேன். அந்த மனக்கவலை நீ தீர்த்து வைக்கணும் பெருமானேன்னு சொல்லி அழகா கேட்கிறார். ஒவ்வொரு பாடலையும் அவர் கேட்கறது உணர்ந்து கேட்கிறார். அடுத்தது கேட்கிற அப்படிங்களா, எனக்கு பெருமான் நம்மளுக்கு முக்தி கொடுக்க காத்துந்தான் இருக்கிறான். அவன் தியாக பொறுப்பக்கூடிய பெருமான் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், நாம தான் போறது கிடையாது. அந்த போகிறதுக்கு அவன் எப்படிலாம் நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்கான், அன்றாட முத்தி கொடுத்துட்டு இருக்கான். அதுதான் அந்த பேரெல்லாம் சொல்லுவாங்க, அழகா பெருமானுடைய பேரெல்லாம் சொல்ற நித்திய பெருமான் அப்படிம்பாங்க. நம்ம சிவபெருமானுக்கே நம்ம நித்தியமா தினம் நமக்கு அருள் புரிந்துதான் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா நாம தான் என்ன பண்றோம், உலக பற்றிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், போக மாட்டேன்றோம். அந்த மாதிரி பெருமான்கிட்ட கேக்குறாரு, எனக்கு கொடு பெருமானே, உன்னுடைய பெருமையை தான் நான் பேசணும், உன்னுடையதான் போற்றி புகழ்ந்து பாடணும், இப்படிலாம் நான் உன்னோட விருப்பத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு முக்தியை கொடுக்கறதுக்கு நீ அருள் புரி. அதுக்கப்புறம் என் மனக்கவலையெல்லாம் நீக்கி உன்னோட அருளை கொடுக்க வேண்டும் பெருமானி. எனக்கு யாரு விண்ணளவு எவ்வளவு உயரம் இருந்தா கூட அந்த கூற்றம் வரமாட்டான். அவன் முட்டி தலை வானுயலத்துல இருந்தா கூட, அவன் அண்ட சராசங்களுக்கு ஆஜான பாகமனா இருந்தா கூட, உன்னுளவு உயரம் கொண்ட கூட்டுடன் கூட என்ன செய்த, என்னை நீதான் என்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி அருமையா எடுத்து இந்த பாடல சொல்லிருக்கீங்கயா. ரொம்ப சிறப்பா இருக்குது. எல்லாமே நமக்கு காவல்காரனா அருள் புரிவான். ஒவ்வொரு நாளும் அவன் நம்மளை காத்து கொண்டுதான் இருப்பான். அந்த மாதிரி அழகா எடுத்து இந்த ஒவ்வொரு பாடலும் நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம தான் அதை பிடிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல நாள் இதெல்லாம் கண்டு கேட்டு சிந்திச்சு செயல்படணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு பாடலையும் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி 4 பாடலும் ரொம்ப சிறப்பு. 4வது பாடல்ல அவருடைய வீரதீர செயல்களை பத்தி அழகா எடுத்து கொடுத்தீங்க. அவருடைய அந்த அசுரர்களை ஒழிக்கவும் அநீதி அழிக்கும் பெருமான் எப்படிலாம் புறப்பட்டு போனாருன்ட்டு அந்த வீரதீர செயல்கள் எல்லாம் அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கயா. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாமே சிறப்பா இருந்தது. சிவாய் நம்ம நன்றிகள். ரொம்ப அருமையான ஒரு ஆமாங்கய்யா. ஏன்னா இதுல நம்ம நியூ இயர்ல தான், ஏன்னா என்னதான் அதெல்லாம் அவங்க ஒரு வேலை பண்ணி ஆட்கள் கம்மி தான். ஏன்னா இன்னைக்கு பட்வீட்ல 4 திருவிழா அங்காடியாருக்கு போயிட்டாங்க, மத்தவங்க எல்லாம் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்காவது ஒரு 21 அடியார்களாவது கலந்துகிட்டாங்களே அப்படின்னு. அருமை அருமை. சிவாய் நம்ம வாழ்த்து பாடல் பாடி சார்வதி அம்மா, நீங்க வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்து நீங்க 2 வார்த்தை ஏதாவது பேசுங்கம்மா. சரிங்கம்மா, நன்றி. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தளந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க
குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரரோகரா. திருச்சிற்றம்